Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மணி, இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் ஸ்டேஜில் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் டிஜிஇ சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின் பேப்பர் நம்மளுடைய பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் டிஜிஇ சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிஇ போர்ட்லேயே வந்து 4 கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 4 கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு நான் எடுத்து ஆன்சர் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுனால எல்லாரும் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் எப்படி எழுதியிருக்கீங்க, கட்டாயம் எல்லாரும் நல்லா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனல் அப்லோட் பண்ண கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருந்தேன். உங்கள் அனைவருக்கும் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தரப்பு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு சாம்பிள் கொஸ்டின் பேப்பர். ஸோ டிஜி சாம்பிள் கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சேனல் நிறைய வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. ஃபஸ்ட் ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா என் ஆஃப் ஏ யூனியன் சி கிராஸ் பின்றது ஆப்ஷன் சி புக் பேக் கொஸ்டின் 12. செகண்ட் ஒன்னுக்கு அந்த ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 2 பவர் பிக்யூ. தேர்ட் ஒன்னுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 11. ஃபோர்த் ஒன்னுக்கு வந்து ஒரு கூட்டு தொடர் வரிசை, தட் மீன்ஸ் அன் அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9y/7. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் புக் பேக்கில் இருக்குன்னு. ஒரு இருபடி சமன்பாட்டின் வரைபடம், தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா கிராஃப் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் பேரபோலா. ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா பரவளையம். செவன்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் டி. அடுத்து வந்து எய்த்து கொஸ்டின் வட்டத்தின் தொடுகோடும் அதன் ஆரம்ப செங்குத்தாக அமையுடன் தொடுபுள்ளி, தட் மீன்ஸ் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். எக்ஸ்ஹெச்சுக்கு இனியால் செங்குத்து கோட்டு நேர்கோட்டி தான் y ஈக்குவல் டு பி கம்பேரிசன் பண்ணக்கூடிய செங்குத்து கோட்டில் நேர்கோட்டி சைடு சொல்லுவேன். ஆப்ஷன் சி இன்ஃபினிட்டிவ். 10th ஒன்னுக்கு ஆப்ஷன் ஏ 3/2. 11th ஒன்னுக்கு ஆப்ஷன் ஏ 12 சென்டிமீட்டர், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம் 5 சென்டிமீட்டர், சாயம் 13 சென்டிமீட்டர், நேர்வட்ட கொம்பின் உயரம். 12th ஒன்னுக்கு வந்து 3:1:2, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சமமான விட்டம் மற்றும் உயரமுடைய ஒரு உருளை கூம்பு மற்றும் ஒரு கோலத்தின் கனளவின் விகிதம். அடுத்த கொஸ்டின் வந்து குறிப்பிட்ட தரவு புள்ளிகளின் கூடுதல் மற்றும் சராசரி 407 மற்றும் 11 தரவு புள்ளி எண்ணிக்கை வந்து ஆப்ஷன் ஏ 37. 14வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி 23/26. 15வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஃபைண்ட் ஏ அண்ட் பி. 16வது கொஸ்டின் வந்து கேவின் மதிப்பு, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் கே. 17வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 மார்க்கில் மோஸ்ட் இம்பார்ட்டன் கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 18th கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின் சிம்பிளிஃபை. அதுக்கப்புறம் 19th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிட்டர்மின் த நேச்சர் ஆஃப் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது எப்படி போகிறோம், டெல்டா டிஸ்கிரிமினன்ட் பி ஸ்கொயர் மைனஸ் 4 போடக்கூடிய சொன்னேன். 20 சம் வந்து இருபடி சம்பளை கம்பேர் பண்ணக்கூடிய ஆங்குலர் பைசெக்டில் போடக்கூடிய சம் தான். அடுத்து 21st ரொம்ப 2 பாயிண்ட் ஃபார்முலா, தட் மீன்ஸ் வந்து y minus y1/y2 minus y1 equal to x minus x1/x2 minus x1 போடக்கூடியது. 22 வந்து p இன் மதிப்பு நேர்கோட்டு ஒன்று செங்குத்தனினா m1 into m2 equal to -1 நம்ம சால்வ் பண்ணக்கூடிய சம். 23rd வந்து சீக்கன் தீட்டா பை சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு வந்து காட் தீட்டா. ரொம்ப சிம்பிளான சம். 24th வந்து என்ன கேட்டிருக்காங்க, லென்த் ஆஃப் த கேன்வாஸ். 25th வந்து இருக்கவங்க ஆரம் கொடுத்துட்டு கண்ணல், அப்போ வந்து 4/3 πr1³ πr2³ கம்பேர் பண்ணக்கூடியது. வீச்சு மற்றும் வீச்சுகள், தட் மீன்ஸ் ரேஞ்சுக்குள்ள L-S, வீச்சுக்கள் வந்து பண்ணால் L-S/L+Sல போடக்கூடிய சம். 27th சம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்த நிகழ்த்தல ப்ராபிலிட்டி கம்பேர். 28 கம்பல்சரி சம் கிரியேட்டிவ் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளான சம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதில் போடுறோம்னா ஃபேக்டர் தேர்வு மெத்தடில் போடக்கூடியது தான். ரொம்ப சிம்பிள். அதுக்கு 5 மார்க் கொஸ்டின் நம்ம ஏரோ டயக்ராம் ஃபஸ்ட் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான சம், எல்லாம் எதிர்பார்த்த கொஸ்டின். அதுக்கு செந்தில் சம், இது ஃபஸ்ட் இது செகண்ட் சாப்டர் 5+50 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைஜெட் சம், அதே மாதிரி ஏபி டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் சம், தட் மீன்ஸ் அணியிலேருந்து கேட்டிருக்க ஒரு 5 மார்க்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரிலேருந்து கேட்டிருக்க ஒரு 5 மார்க்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன தீரம் கேட்டிருக்காங்க, தீரம் பொறுத்துக்கு 3 தீரம் நல்லா பாருங்க. ஏபிடி பிபிடி பித்தாகரஸ், அதாவது ஆங்கிள் பைசெக்டர் தீரம், கோண இருசமட்டி தீரம். நெக்ஸ்ட் வந்து பேசிக் ப்ரொபோஷனல் தீரம், அல்லது பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம், தேல்ஸ் தேற்றம், அதாவது அடிப்படை சரிசமதி தேற்றம், அல்லது வந்து தேல்ஸ் தீரம், அதுக்கு பித்தாகரஸ் தேற்றம். 3 படிச்சுக்க. நெக்ஸ்ட் நாற்கரத்தையும் பரப்பளவு ரொம்ப சிம்பிள், நேர்கோட்டி சமன்பாடு கேட்டிருக்கேன். 38 வந்து பார்த்தீங்கன்னா டிக்னாமெட்ரி இருந்து. 39th கொஸ்டின் உயரங்களின் விகிதமும் மலைபரப்பும் கொடுத்து அந்த ஆரம் மற்றும் உயரம் கேட்டிருக்கேன். 40 சம் அருள் சம், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி சம். நெக்ஸ்ட் 42 வந்து கம்பல்சரி சம். கம்பல்சரி சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஏவும் கொடுத்துட்டு பியும் கொடுத்துட்டு சி, அப்போ இந்த சியோட கான்செப்ட் வெரிஃபை A cross B union C equal to A cross B union A cross C. ஸோ இது வந்து ஃபஸ்ட் சாப்டரில் இருக்கிற சம் தான். இதுவே கொஞ்சம் புக்கிலேருந்து கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராஃப் ஜாமெண்ட்ரியில் வந்து ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரியில் டேஞ்சன்ட் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். வர்ஷிகாசம் எதிர்பார்த்த ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஓவராலாக இது வந்து ஃபஸ்ட்டு சாம்பிள் கொஸ்டின் பேப்பர். இதில் மொத்தம் 4 சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த சாம்பிள் ஃபஸ்ட் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் A cross C equal to A cross C subset B cross D compared. Second one வந்து ஆப்ஷன் C 2 - 4x.
தேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 018. ஃபோர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஏ ஆனது பிஏ விட அதிகம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ இஸ் லார்ஜர் தன் பிபி. ஃபிஃப்த் கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 1. ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். சிக்ஸ்த் கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்கள். டிரான்ஸ்போஸ் ஆஃப் காலம் மேட்ரிக்ஸ் ரோ மேட்ரிக்ஸ். செவன்த் கொஸ்டின் ஆப்ஷன் பி 70 டிகிரி. எயித்து கொஸ்டின் ஆப்ஷன் ஏ 120 டிகிரி. இதெல்லாம் புக் பேக்கில் இருக்க கொஸ்டின் தான். நைன்த் கொஸ்டின் ஆப்ஷன் பி ஒய்ஹெச்சுக்கு நியாக. தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா பேரலல் டு ஒய் ஆக்சிஸ். டென்த் சம் ஆப்ஷன் சி 2. லெவன்த் கொஸ்டின் ஆப்ஷன் சி 6 சென்டிமீட்டர். டுவெல்த் கொஸ்டின் ஆப்ஷன் ஏ 2:1. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 13th கொஸ்டின் ஆப்ஷன் பி. தட் மீன்ஸ் வந்து 1,60,900 புக் பேக்கில் இருக்க கொஸ்டின். 14th கொஸ்டின் வந்து 23/26 புக் பேக் கொஸ்டின் தான். அடுத்து 2 மார்க் கொஸ்டினில் பாருங்கள் என்ன இருக்குன்னா ஃபைண்ட் ஏ அண்ட் பி. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா m² ப்ளஸ் ரொம்ப சிம்பிளான சம் n to n கொடுத்துருக்கான். அப்போ நேச்சுரல் 1 2 3 4 5 6 கம்பேர் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து 2n and 5 ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் தேர்தல் போட்டு சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டர் இருக்க கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்த ஸ்பெஷல் சிக்மா k² k = 1 to n and n + 1 2n + 1 / 6 போடக்கூடிய சம். கேவோட இந்த நம்ம எப்பவுமே நேச்சர் ஆஃப் ரூட்ஸில் ஒரு கொஸ்டின் கட்டாயம் டெல்டா டிஸ்கிரிமினன்ட் b² - 4ac. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போஸ் ஆஃப் -a கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ இரு சமவெட்டியில் சம்மில் கொண்டு வந்து நெக்ஸ்ட் நேர்கோட்டின் சாய்வு 2 பாயிண்ட் கொடுத்து சாய்வுனா நம்ம பார்த்தீங்கன்னா y2 - y1 / x2 - x1 கம்பேர் பண்ணக்கூடிய சம் தான் சாய்வு ஸ்லோபு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் சம்மில் டிக்னாமெட்ரிக் கேட்டிருக்காங்க. கோலத்தையும் புறப்பரப்பு தட் மீன்ஸ் வந்து 4πr² கொடுத்து விட்டம். அப்போ ரேடியஸ் கண்டுபிடிச்சு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். திண்ம அரை கோலத்தை அடிப்பரப்பு கொடுத்து அந்த புறப்பரப்பு கேட்டிருக்காங்க. அப்போ அடிப்பரப்புனா வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ஏரியான்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஆர் கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து இதில் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2π இதில் πr² ஆர் கண்டுபிடிச்சிட்டு அதோட புறப்பரப்பு கேட்டிருக்காங்க. அப்போ 2πr² பார்த்தோம்னா சால்வ் பண்ணணும். வீச்சுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருமின் கலம் இந்த சம் வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின் எதில் வந்து கேட்டிருக்காங்கன்னா மென்சுரேஷன் கேட்டிருக்காங்க. அடுத்து 5 மார்க் கொஸ்டின் பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெரிஃபை பண்ணக்கூடிய சம் a இன்டர்செக்ஷன் b × c = a × c இன்டர்செக்ஷன் b × c. அதுக்கப்புறம் ஏரோ டயக்ராம் கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 100க்கும் 1714 இது வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் கொஸ்டின். அப்போ நம்ம என்ன SN = n/2 a + l போடக்கூடிய சம் தான் n = l - a/d + 1. அதுக்கு XYZ. நெக்ஸ்ட் வந்து மீ போ வா தட் மீன்ஸ் வந்து GCDயோட கான்செப்ட். அது கீழே இருக்க 34 கிரியேட்டிவ் கொஸ்டின் வர்க்கமூலம் கொஸ்டின் கிரியேட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நாங்கள் கட்டாயம் வந்து சேனல் அப்லோட் பண்ணுறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா AB டிரான்ஸ்போஸ் = B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ் கோண இருசமவெட்டி தேற்றம். தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ஆங்குலர் பைசெக்டர் தியரம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேவோட மதிப்பு அதாவது 28 அணியில் பார்த்தீங்கன்னா கேவோட மதிப்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு கம்பத்தின் உயரம் தட் மீன்ஸ் வந்து ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நீரின் உயர்வை கணக்கிடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திட்ட விளக்கம் ரொம்ப முக்கியமான சம். எந்த மெத்தட்னால் பார்த்தீங்கன்னா σd² - σd/2 ரூட் ஆஃப்ல கம்பேர் பண்ணக்கூடிய சம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதுலேருந்து கேட்டிருக்காங்க ப்ராபபிலிட்டி சம்மில் ரொம்ப சிம்பிளான கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. 42 சம் ரொம்ப இது கிரியேட்டிவ் கொஸ்டின் எதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னா கோஆர்டினேட் ஜியோமெட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க. 2 பாயிண்ட் மெத்தடில் கம்பேர் பண்ணக்கூடிய சம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ஜியோமெட்ரி ரெண்டுமே சிமிலர் ட்ரையாங்கிளும் டேஞ்சென்ட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு எக்ஸசைஸ்னு கேட்டாங்க. கவலைப்பட வேண்டாம். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸசைஸில் ஒரு கொஸ்டினும் செகண்ட் எக்ஸசைஸில் ஒரு கொஸ்டின் கட்டாயம் கேட்பாங்க. கவலைப்பட வேண்டாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர். இதுவுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லா கொஸ்டின் பேப்பரும் DGE போர்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்க கொஸ்டின் பேப்பர். ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் C 3, செகண்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் A 7, தேர்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் D 2520, ஃபோர்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் D 31/2 மீட்டர், ஃபிஃப்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் B 16x², சிக்ஸ்த் ஒன் ஒரு நேரிய சமம் வரையப்படம் வந்து ஸ்ட்ரெயிட் லைன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் A பார்த்தீங்கன்னா 14 சிக்ஸ்த் ஒன் ரெஃபர் பண்ணிக்கங்க. எயித் ஒன் வட்டத்தின் வெளிப்புள்ளிருந்து வட்டத்துக்கு வெளிப்புள்ளினா 2 தொடுகள் வட்டத்தின் மீதுனா ஒரு தொடுகோடு. நைன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் B 25 சதுர அலகுகள். டென்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் A y² - b² - x² - a² = 1. 11th ஒன்றுக்கு ஆப்ஷன் A 40 π சதுர அலகுகள். 12th ஒன்றுக்கு ஆப்ஷன் D 3:1:2. 13th ஒன்றுக்கு ஆப்ஷன் C தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.05. இதுதான் கிரியேட்டிவ் கொஸ்டினாக கேட்டது. ரொம்ப சிம்பிளாக இருக்குது இந்த கொஸ்டின். ஏன்னா நிகழ்த்தகன்றது ஒன்று ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 2 1 மார்க் கொஸ்டின். உறுதியான நிகழ்த்தகவு 1 சொல்லுவோம். உறுதியற்ற நிகழ்ச்சிங்க 0. ஸோ அதுதான் பாசிபிள் ஈவெண்ட்டு இம்பாசிபிள். ஆனால் 1க்கு மேலே வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்த்தகவாக இருக்காது அந்த கான்செப்ட் படி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 14 புக் பேக் கொஸ்டின் 1 தான். அதுக்கப்புறம் 15th வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் A and B, 16th 2 மார்க் f(g), 17th வந்து a/b × b/a ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். 18th ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். 19th வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்ட ஃபைண்ட் த சம் அண்ட் ப்ராடக்ட். அப்போ ஆல்பா + பீட்டா - b/α β c/a கம்பேர் பண்ணுங்க. 20th அதை விட ரொம்ப சிம்பிள்.
நெக்ஸ்ட் 21 வந்து ஏ அண்ட் பி. 22 வந்து நேர்கோட்டி சமம், ஒரு புள்ளி ஒரு சாய்வு கொடுத்தோம். y மைனஸ் y1 ஈக்குவல் டு m எக்ஸ் மைனஸ் x1. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்னாமெட்ரியில் ரூட் சம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அரைக்கோளத்தோட கான்செப்ட், உருளையின் கன அளவு, இதில் வந்து பையார் ஸ்கொயர் ஹெச்சில் கம்பேர் பண்ணக்கூடியது. 26th கொஸ்டின் வீச்சு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சனிக்கிழமை கிடைப்பது. அதுக்கப்புறம் 28 வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் ஒன்று தான், ஏன்னா இது எந்த யூக்ளியரில் போட்டாலும் சரி, இது எந்த மெத்தட்னாலும் போடலாம். 23க்கும் 12க்கு வந்து இப்போ மீப்போவை வந்து காமனாக எடுத்தோம்னா எந்த நம்பர் அப்போ காமனாக 1 மட்டும் தான் வரும். அதுக்கப்புறம் 5 மார்க்கில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ கிராஸ் பி யூனிட் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி கான்செப்ட், ஏரோ டயக்ராம் கொஸ்டின். கூடுதல் காணுங்க கியூப்ஸ் அண்ட் n 10+1/2 த ஹோல் ஸ்கொயரில் கம்பேர் பண்ணக்கூடியது. ஸோ வர்க்கமூலம் ஸ்கொயர் ரூட்டு, a ஸ்கொயர் மைனஸ் 5a + 7a = எல்லாமே சிம்பிள். தேல்ஸ் தீரம், நாற்கரத்தின் பரப்பு. 36th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலர், தட் மீன்ஸ் வந்து குத்துக்கணும். அப்போ இந்த 2 பாயிண்ட் யூஸ் பண்ணி மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு, மிட் பாயிண்ட் ஃபார்முலா x1 + x2/2 y1 + y2. அதே பார்த்தீங்கன்னா அது கம்பேரிசன் பண்ணும்போது அதே 2 பாயிண்ட் யூஸ் பண்ணி ஸ்லோப். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா y2 மைனஸ் y1 பர்பண்டிகுலர், குத்துக்கணும் பர்பண்டிகுலர் ஸ்லோப் கண்டுபிடிச்சி ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப். அப்போ y மைனஸ் y1 ஈக்குவல் டு m x மைனஸ் x1 போடக்கூடியது. 37 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான சம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஷிப். இது ரொம்ப எளிமையாக போடக்கூடிய, இதெல்லாம் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம சம் 1/3 πh கேபிட்டல் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கியூபிக் கம்பேர் பண்ணக்கூடிய சம். 39 வந்து பார்த்தா பனிக்குள், தட் மீன்ஸ் வந்து பார்த்தா ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நம்பர் ஆஃப் கோன்ஸ் கம்பேர் பண்ணக்கூடிய சம். அதுக்கப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்த்தகவு 7 + 77 + 7, இது கிரியேட்டிவ் கொஸ்டின். 5 + 55 இருக்குது, 3 + 30, அதே மெத்தடில் தான் போடக்கூடிய. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா தொடுகோடு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிராஃப் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. x = 20, எல்லாருமே ரொம்ப எளிமையாக போடக்கூடிய. x = 3, y = 6, அதுக்கான வேல்யூ கேட்டிருக்காங்க. இது 3வது கொஸ்டின் பேப்பர். அடுத்து நம்ம 4வது சாம்பிள் கொஸ்டின், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர். இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் தான் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ன்ற கான்செப்ட் கொடுத்துருக்கிறனால நீங்கள் நல்லா கோ த்ரூ பண்ணிக்கங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி, தட் மீன்ஸ் வந்து 4, 9, 25, 41, 20. செகண்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ m/n. தேர்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி. ஃபோர்த் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் ஏ 0. ஃபிஃப்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி 5. சிக்ஸ்த் ஒன் ஒரு நிரல் அணி நிறை நிரல் மாற்றி பார்த்தீங்கன்னா நிறை அணி, தட் மீன்ஸ் பார்த்தா டிரான்ஸ்போஸ் ஆஃப் காலம் மேட்ரிக்ஸ். காலம் என்ன ரோனா காலம், வட்டத்தின் தொடுகோடும் அதன் ஆரம்ப செங்குத்தான தொடுபுள்ளி, தட் மீன்ஸ் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். 8th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி 7x - 3y = 0. 9th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி 1. நெக்ஸ்ட் 10th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி 60 புக் பேக் இருக்க கொஸ்டின். 11th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி 136 cm². 12th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ 4/3π. 13th ஒன்று p(a) > 1, இது புக் பேக் இருக்கு. 14th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி 4/5. அடுத்து 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கேட்டால் a கிராஸ் பி. செகண்ட் கொஸ்டின் வந்து f(g). தேர்ட் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்கன்னா எத்தனை பூந்தொட்டிகள், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கு ஆட் சம், ரொம்ப முக்கியமான சம் இந்த கொஸ்டின். 19th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஏபியும் பியும் சமமானு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு 20th சம் வந்து ஏசியோட வேல்யூ, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரு சம வீட்டில் கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின். 21st ஏவோட வேல்யூ சாய்வோடதில். 22 வந்து என்ன கேட்டு ஒன்று கொண்டு செங்குத்தானனா m1 n2 = -1 கான்செப்டில் வரணும். அதுக்கப்புறம் தொலைவு மகிழுந்திற்கும் ஆரோக்கிய தொலைவு. 24th வந்து கனளவு, ரொம்ப சிம்பிள். 4/3 πr1 பார்த்தீங்கன்னா πr கியூப்பில் கம்பேர் பண்ணுங்கள். 25th வந்து கேட்டதுன்னா இடைக்கண்டத்தின் வலைபரப்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீச்சு மற்றும் வீச்சுகள். 27th வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்த்தகவு. 28th வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின், செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஜென்ரலாக போடக்கூடிய கொஸ்டின் தான். 5 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக சம் ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி = a கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி, ஏரோ டயக்ராம் கொஸ்டின். அதுக்கப்புறம் இது புக் பேக்கில் இருக்குல்ல 1,13,400 நமக்கே தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், p1 x1 கம்பேர் பண்ண. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் சம், தட் மீன்ஸ் n 10+1 2n+1/6 போடக்கூடிய சம். ஏபி டிரான்ஸ்போஸ் = b டிரான்ஸ்போஸ் a டிரான்ஸ்போஸ். ஸ்டேட் அண்ட் புறம் ஆங்கிள் பைசெக்டர் தீரம். கேவோட வேல்யூ, நேர்கோட்டின் சமன்பாடு, ஒரு பாயிண்ட்டும் அதுக்கு வெட்டு துண்டுக்கணும். ஆல்பா + பீட்டா = இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 வச்சு கண்டுபிடிக்கும். x/a + y/b = 1 நிரூபிக்க. அதுக்கப்புறம் வந்து 38th வந்து நாதன் சம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 39th வந்து எத்தனை பந்துகள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும், தட் மீன்ஸ் how many space can be obtained. 40th கொஸ்டின் வந்து இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரொம்ப விச் இஸ் மோர் கன்சிஸ்டன்ஸு. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கான்செப்ட் கம்பேர் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நிகழ்த்தகவு கேட்டிருக்காங்க, அதிகம் ஈஸியான கொஸ்டின். கிரியேட்டிவ் கொஸ்டின் மூலங்களின் தன்மையில் கேட்ட டெல்டா டிஸ்கிரிமினேட் b² - 4 கம்பேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஃபும் ப்ராக்டிஸ் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்து, ரெண்டுமே ஈஸியாக. ஸோ ஓவராலாக இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 4 சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம். இந்த 4 சாம்பிள் கொஸ்டின் பேப்பருக்கு கொஸ்டின் நீங்கள் கட்டாயம் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2019 2025 ஜூன் வரைக்கும் இருக்க எல்லா மேத்ஸ் கொஸ்டின் பேப்பர் இருக்க கொஸ்டின் வந்து செப்பரேட்டாக நோட்டு போட்டு பார்த்தீங்கன்னா 2 மார்க் தனியாக 5 மார்க் தனியாக எழுதிட்டு அந்த சம்மை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் அப்லோட் பண்ண இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் தான். ஆனால் டிஜிஇ போர்ட்டல், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் டிஜிஇ போர்ட்டல் அப்லோட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு நான் செப்பரேட்டாக இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் GR Success தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் GR Success STC. ஸோ ஒன்ஸ் அகேன்
Once again, thank you from GR Success STC for your valuable support, and also I wish you all success to score high marks in the public exam. All the best, student. Okay, thank you. Bye.